கண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய இச்சிமரம் என்னும் சிறுகதை தான் நம்ம வாசிக்க போறோம். இவரை பத்தி தெரியாதவங்களுக்காக அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. மேலாண்மை பொன்னுசாமி பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர். இவர் பாத்தீங்கன்னா பிறந்தது பாத்தீங்கன்னா 1951. அப்புறம் இவருடைய மறைவு 2017 நடந்தது. இவர் தமிழில் சிறுகதை மற்றும் புதினம் எழுதுகின்ற ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இவர் வாங்கிய விருதுகள் அப்படின்னு சொன்னா, இவர் எழுதிய மின்சாரப்பூ என்னும் சிறுகதை தொகுப்புக்கு 2007 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்தது. மணப்பூ தொகுப்புக்கு தமிழக அரசின் இலக்கிய விருது, அப்புறம் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் மாட்சிமை பரிசு என்ற கேடயம், அப்புறம் உயிர்காற்று தொகுப்புக்கு பாரத ஸ்டேட் வங்கியின் இலக்கிய விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகள் வாங்கியிருக்காரு. பரிசுகள் அப்படின்னு சொல்லும்போது கல்கி சிறுகதை போட்டியில் 2 முறை முதல் பரிசு வாங்கியிருக்காரு. தமிழ் அரசி சிறுகதை போட்டியில் முதல் பரிசு, ஆனந்த விகடன் பவழ விழா ஆண்டில் முத்திரை பரிசுகள் உள்ளிட்ட பல பரிசுகள் வாங்கியிருக்காரு. சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது சிபிகள் தொகுப்பு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பாடநூலாக இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி பாட்டையா சிறுகதை 12ஆம் வகுப்பு பாடமாக இடம்பெற்றிருக்கு. 10க்கும் மேற்பட்டோர் இவரது படைப்புகளை ஆய்வு செய்து எம்ஃபில் பட்டம் பெற்றது. 4 பேர் PhD பட்டம் பெற்றது. இவருடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா கிராமத்துல முக்கியமா சாமானிய மக்களின் வாழ்வியலையும் சமூக பிரச்சனைகளையும் அலசுகின்ற ஒரு கதையா தான் இருக்கும். இந்த கதையிலையும் பாத்தீங்கன்னா கிராமத்தில் படிச்சுட்டு மேல் படிப்புக்காக நகரத்துக்கு அங்கே காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு அங்கேயே ஒரு வேலையில் செட்டில் ஆகிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஊருக்கு திரும்பி வரும்போது அந்த ஊரில் நடந்த மாற்றத்திலெல்லாம் பார்க்குறாரு. எல்லாம் மாறி இருக்கு, ஆனால் ஒரு சில விஷயம் இன்னும் மாறாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. நமக்கும் தான் ஏற்படுத்தும் கதை முடிக்கும் போது. ஸோ அதனால் இந்த கதையை ஸ்ட்ரெயிட்டா படிக்க போயிடலாமா? 9 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊரை விட்டு போய். 8வது படித்து முடித்தவுடன் சென்னை பக்கம் போனது. இலவச விடுதி வாசம், பொறியியல் படித்து பொறியியல் கல்லூரியிலேயே லெக்சரராக பணி. ஊரையும் தாத்தாவையும் பார்த்து விட்டு போகலாமே என்று வந்த நேற்றிலிருந்து ஊரை பார்க்க பார்க்க இவனுக்குள் வினோதமான உணர்வுகள், புதிர்மயமான பிரமிப்புகள், நீல நீல நினைவுகள். ரொம்பவே மாறி இருக்கிற மாதிரியான தோற்றம், மாறாமல் இருக்கிற மாதிரியும் ஒரு மயக்கம். கணுக்கால் வரை தவழும் கைலியும் அரைக்கை சட்டையுமாக வெளியே வந்தான். பால் வண்ண கட்டடம் அப்போது மைதானத்தில் தனித்து பளிச்சென்று தெரியும். புது பணக்காரர் வீடு போல இருந்த ஆடம்பர தோற்றம் மாறி இப்போது நொடிந்து போன பணக்காரர் வீடு போல கண்ணங்கரேல் என்று கிடக்கிறது. வெள்ளையடிக்கும் விதியற்று போனது ஏழ்மை. அதை மறைக்கிற மாதிரி புதிதாக பெரிய பெரிய வீடுகள், மாடுகளை நிறுத்தி பால் பீச்சிய இடம் பூராவும் கூல படப்புகளும் வீடுகளுமாக இருக்கிறது. கலப்பைகள் தெரியவில்லை, ஏகப்பட்ட டிராக்டர்கள் தான் தெரிகிறது. பஸ் திரும்புகிற இடத்தில் வேப்ப மரங்கள் நிறைய உருவாகி இருக்கின்றன. புதிதாக 3 டீ கடைகள் முளைத்திருக்கின்றன. டிஃபனும் வடையும் பால் பண்ணும் எந்நேரமும் உயிர்ப்புடன் களை கட்டுகின்றன. வியாபார மும்முரம். முன்பெல்லாம் ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான் இருக்கும், டீ மட்டும்தான் கிடைக்கும். டீக்கும் சீனி போட மாட்டார்கள், காய்ச்சி வைத்திருக்கிற வெள்ளப்பாகு தான் ஊற்றுவார்கள். இப்போது டீ கடைகள் ரொம்ப தடபுடல். இதெல்லாம் முன்னேற்றமா, மாற்றமா, வளர்ச்சியா? இவனுக்குள் யோசனைகள். ஒரே ஒரு பஸ் தான் முன்பு வரும், இப்போது 7-8 தடவைகள் திரும்புகின்றன டவுன் பஸ்கள். அடிக்கடி மினி பஸ்கள் வேறு. இத்தனையும் தவற விட்டவர்கள் ஒரு சில நேரம் ஆட்டோவில் வருகிறார்கள். இவன் கூட நேற்று திருவேங்கடத்திலிருந்து ஆட்டோவில் தான் வந்தான். 80 ரூபாய் வாங்கிவிட்டார்கள். ஆட்டோவில் இருந்து இறங்கி தரையில் கால் வைத்த போது மனசுக்குள் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. வெறும் காலுடன் தெருப்புழுதியில் சுற்றித் திரிந்த அந்த நாள் இப்போது தெருப்புழுதியை காணோம். சிமெண்ட் பாதையாயிருந்தது தெரு. டீ கடைக்கு வந்தான். சுற்றி நிற்கிற பெரியவர்கள் வினோதமாக இவனை பார்க்கிறார்கள். தம்பி யாரு தெரியும்ல, நம்ம மாடசாமி நாடா இருப்பார. யாரு? செத்து போன செண்முகம் மகனா? ஆமா, சின்ன பிள்ளையில இங்கதான் தாத்தா வீட்டுல கஞ்சியை குடிச்சுக்கிட்டு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துலதான் படிச்சுது. இப்ப எங்க இருக்க தம்பி?
மெட்ராஸ்ல. என்ன செய்யற? இன்ஜினியரிங் காலேஜ்ல வாத்தியாரா இருக்க. உங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு அரும்பாடுபட்ட மனுஷன் உங்க தாத்தா. தவங்குற காலத்துல நீதான் அவரை நல்லபடியா பாத்துக்கணும்பா. ஆகட்டும் ஐயா. விசாரிப்புகளோடு அறிவுரையும் சொல்கிற கிராமத்து மனசு, உரிமை எடுத்துக்கொள்கிற அந்யோன்யம், எனக்கென்ன என்று ஒதுங்கிக் கொள்ள தெரியாத வெள்ளந்தித்தனம். டீ ரொம்ப ருசியாக இருந்தது. சென்னையில் இப்படியான ருசியை நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்படியான பாச விசாரிப்புகளையும் எதிர்பார்க்க முடியாது. இங்கே எல்லோரும் இவனை மதிப்பும் மரியாதையுமாக பார்க்கின்றனர். டீ கிளாஸை நீட்டினான். காசு தந்தான். எதிர்த்தாற்போல் சற்று தள்ளி இருந்த இச்சி மரத்தை பார்த்தான். ரொம்ப பெருசாக வளர்ந்திருந்தது. இலைகளின் அடர்த்திக்குள் பசுமை இருட்டு பம்மி இருந்தது. மைனாக்களின் கீச்சீடல். சாம்பல் நிற பெண் குயில் ஒன்று கிளை நுனியில் நின்று கூவுகிறது. அவன் உதட்டில் மெல்லிய சிரிப்பு. மெட்ராஸ்ல போய் குயிலோட நிறம் சாம்பல்னு சொன்னா ஒரு பையன் நம்ப மாட்டான் என்று நினைவு மின்னல். இச்சி மரம் என்றதும் இவனுக்குள் சட்டென்று சோலைசாமி நினைவுக்கு வந்தார். தூசி படிந்த நினைவு. வளர்த்தியான ஆள், ஒல்லியான தோற்றம், காய்ந்த வாழை மீன் போல இருப்பார். மல் துணியில் தைத்த கை வைத்த பனியன்தான் எந்நேரமும் போட்டிருப்பார். இச்சி மரம் நிழலில் பகல் முழுக்க முடி வெட்டுவார். சுருட்டு வைத்திருக்கிற பையை விரித்து நீட்டினால் கத்திரிக்கு ஒரு பை, கத்திக்கு ஒரு பை, தீட்டு கல்லுக்கு ஒரு பை, தீட்டுவாருக்கு ஒரு பை, முள்வாங்கிக்கு ஒரு பை என்று தைக்கப்பட்டு இருக்கும். அது அத்தன் உரையில் மாட்டப்பட்டு இருக்கும். வெட்டப்பட்ட ரோம இணுக்குகளும் ஒட்டி இருக்கும். இவனுக்கு அவரை கண்டாலே குலை நடுக்கும். பதறுவான். என்னவோ தெரியவில்லை, இனம் புரியாத பயம், சிறு வயது பயம். இத்தனைக்கும் அரட்ட மாட்டார். ராசா என்று மிருதுவான குழைவில்தான் அழைப்பார். முடிவெட்ட அவரிடம்தான் போயாக வேண்டும். பயந்து கொண்டேதான் போவான். யாருக்காவது முகசவரம் செய்து கொண்டிருப்பார். என்ன ராசா, முடிவெட்டணுமா என்பார். செத்த உட்காரு ராசா, இதோ ஆச்சு. அவர் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருப்பார். பொழுது முழுக்க அப்படியே உட்கார்ந்து கொண்டு வருகிறவர்களுக்கெல்லாம் முகசவரமும் முடிவெட்டுமாக இடைவிடாத வேலை. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இம்புட்டு நேரமும் குத்துக்கால் வச்சு உட்கார்ந்திருக்க முடியுதா? எரிச்சல் பத்தாதா? ரத்த ஓட்டம் நின்று போய் முள் முள்ளாய் குத்தாதா? குவிந்து உதிர்ந்து கிடக்கும் ரோம கற்றைகளை வலது கையால் கூட்டி பரசி அள்ளி இச்சி மரத்தூரில் போடுவார் சோலைசாமி. உட்காருங்க ராசா. இவன் சமணம் கூட்டி உட்காருவான். அவர் பக்கத்தில் உட்கார்ந்தவுடன் ஒரு நெடி வரும். பீடி நாற்றமும் வேர்வை நாற்றமும் கலந்த ஒரு நெடி. தலையில் தெளிக்கப்படுகின்ற தண்ணீர் காது வழியாக கீழே வழியும். கத்திரிப்பான் ஒரு கையில், சீப்பு ஒரு கையில். முடி வெட்டுகிற போது கரிச்சான் சீச்சிடுகிற மாதிரி ஒரு சத்தம் லயத்துடன் வந்து கொண்டே இருக்கும். கிரீச் கிரீச் கிரீச். சாணை பிடிக்காத கத்திரி ரோமத்தை பறித்து பிடுங்கும். சுரீரென காந்தும். என்று வலி தாங்காமல் இவன் கத்துவான். எதுக்கு ராசா கத்துறீங்க? கத்தக்கூடாது. கத்தனா காதை கத்திரிச்சிருவேன். அம்புட்டுதான் இவன் டர்ராகி விடுவான். ஒண்ணுக்கு முட்டி கொண்டு வருகிற மாதிரி இருக்கும். பயத்தில் மனசு கிடந்து படபடக்கும். கழுத்தடியில் அச்ச வியர்வையின் நசநசப்பு. கனிவான குழைவான குரலில் வருகிற கத்திரிச்சிருவேன் என்கிற மென் கண்டிப்பு நிஜம் போல தோன்றும். மனசுக்குள் ஆணிவேராக இறங்கி படரும். முடிவெட்டுக்கு தோதாக தலையை 2 கையாலும் பற்றி அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்புவது, திருப்புகிற போது குனிகிற முகத்தை வெடுக்கு வெடுக்கென நிமிந்துவது எல்லாமே இவனுக்கு வலிக்கும். ஆனால் கத்த முடியாது. காது துண்டாகி விடுமோ என்கிற பதற்றம், நடுக்கம். அவனுள் மீண்டும் ஒரு மின் முறுவல். பாலக வயசு பயத்தை எண்ணிய மன மின்னல். அந்த அறியாமையின் அழகை நினைத்த மனசின் ஒளி. இப்பவும் சோலைசாமி இருக்கிறாரா? இன்றும் முடிவெட்டுகிறாரா? அவனுக்குள் குறுகிருக்கின்ற கேள்வி. யாரிடமாச்சும் கேட்கலாமா? இச்சி மரத்தின் அருகிலேயே போய் பார்த்திடலாமா? நினைவு நெஞ்சில் எழும் கணத்திலேயே நினைவின் உருவமாக வருகிற சோலைசாமி. அதே அழுக்கான பழுப்பு நிற வேட்டி, அதே மல் துணி பனியன், அதே ஒல்லி தோற்றம். முதுமையில் வளைந்த முதுகு காரணமாக சற்றே வளர்த்தி குறைவு. தலையெல்லாம் நரை. வேட்டியையும் கையையும் அடித்து ஒட்டி இருந்த ரோம இணுக்குகளை உதறிக்கொண்டே வருகிற பெரியவர்.
பெஞ்சுகளிலும் சேர்களிலும் உட்கார்ந்து இருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் தரையில் குத்துக்கால் வைத்து உட்கார்கிற அதே சோலைசாமி வெகு இயல்பாக இவனது கால் மாட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். ராசா நீங்க? கண் இமைகளில் கூட நிறை மின்னல். மாடசாமி தாத்தா பேரன். மெட்ராஸ்ல தானே ராசா இருக்கீங்க? சின்ன பிள்ளையில பார்த்தது, பெரிய ஆளாகிட்டீங்க. ஆமா, எப்ப வந்தீங்க? நேத்து. உங்க நாவிதனை ஏதாச்சும் கவனிக்க கூடாதா? இயல்பான இறைஞ்சும் குரல். 2 வடையும் டீயும் கொடுத்துருங்க என்றான் இவன் டீ கடைக்காரரை பார்த்து. நீங்க மகாராசா நல்லா இருக்கணும். நன்றியை ஆசீர்வாதமாக சொல்கிற அந்த எளிய மனசு உயர் பண்பின் செல்வ மனசு. சோலைசாமி வடை தின்று முடித்தவுடன் டீ வந்தது. வெள்ளை வெள்ளேரென்று பிளாஸ்டிக் குவளையில். எல்லோருக்கும் கண்ணாடி டம்ளர், இவருக்கு மட்டும். இவன் மனசு அதிர்கிறது. அதிர்வில் முணுமுணுத்தே விடுகிறான். இதெல்லாம் மாறவே இல்லையா? இப்படிதாங்க கதையை முடிக்கிறார். இன்னும் நிறைய கிராமத்துல மாறாம இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படியே தாங்க இருக்கு. சரி விடுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.